சப்பாத்தியும் பண்ணிட்டேன். இன்றைக்கி சுவாசினி பூஜை போயிட்டு வந்தேன், அதனால் சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொன்னேன். அதனால் 2 தக்காளியை கடுகு தாளித்து போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி போட்டுட்டு வதக்கிட்டேன். இதான் இன்றைக்கி மெனு ராத்திரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நைட் டின்னர் ரவா உப்புமா பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு ரவையை வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்து கொட்டுறேன். கொஞ்சம் சன்றாப்பாயிலும் தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்கேன். வெடித்த உடனே கடுகு நம்ம இது பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தண்ணியை விட்டு உப்பு போட்டுட்டு ரவையை போடலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் வெடித்தோடனே தண்ணி விட்டுருக்கேன். தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொதிச்ச உடனே ரவையை போட வேண்டியதான். ரவையை போட்டுட்டேன், மூடி வச்சிடலாம். சுவையான பிளெயின் ரவா உப்புமா ரெடி எடுத்து இந்த முதல்ல செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். பிளெயின் ரவா உப்புமா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பார்த்தேன். சக்கரவள்ளி கிழங்கு சோச்சு சாம்பாரோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் பண்ணிப்பேன்.